மேலப்பாளையத்தில் அப்துல்லாக் அமினா ஜூம் பள்ளிவாசல் நுழைவாயில் திறப்பு விழா. மேலப்பாளையம் சந்தை அருகே அப்துல்லாக் அமினா ஜூமாம் பள்ளிவாசலின் நுழைவாயில் மற்றும் சுகாதார விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளிவாசல் தலைவர் சம்சுதீன், செயலாளர் காதர் மஸ்தான், பொருளாளர் வழக்கறிஞர் சதாம் உசேன், துணைத் தலைவர் கமால் அப்துல் ஹமீத், துணை செயலாளர் காஜா மற்றும் மதரசா ஒருங்கிணைப்பாளர் ஹம்சா மற்றும் ரசூல் புகாரி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலப்பாளையம் மண்டல தலைவர் கஜிதா இக்லாம் பாசிலா, 49வது வார்டு கவுன்சிலர் அலி ஷேக் மன்சூர், 50வது வார்டு கவுன்சிலர் ரசூல் மைதீன், விடுதலை கட்சியின் பொருளாளர் கோயா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் ஹமீத் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். ஆசிரியர்கள் ஷாகுல் ஹமீத் உஸ்மானி, ஹாஜிரா, லாகிரா மற்றும் லஷ்யா பலர் கலந்து கொண்டனர். பள்ளிவாசல் உறுப்பினர் ஷாகுல் ஹமீத் மற்றும் ஹயாத் ஆகியோர் நன்றி கூறினர். இஸ்லாமுக்கு மெயினான ஒரு பகுதி சுத்தம்ன்றது மெயினான ஒரு பகுதியாக அந்த மெயினான பகுதியை நமக்குள்ள கடைபிடிச்சு இதெல்லாம் உண்மை. நம்ம இடத்துல சுத்தமா இருக்கு, நம்ம சுத்தமா இருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு பின்புறம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ரோடு புறம் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அப்படின்ற சூழல் இன்னைக்கு மேலப்பாளையத்தில் இருக்கு. எப்படி நம்ம ஊர்ல மேலப்பாளையத்துல கல்வி குறைவாக இருந்ததோ அதுபோல இன்றைக்கு அதே கல்வி இன்னைக்கு 90% நம்ம ஊர்ல வந்துருச்சு. அதே மாதிரி மேலப்பாளையம்னா எப்பா மேலப்பாளையம் ஒரே குப்பையாக கிடப்பா, ஒரே நாத்தமா இருக்கப்பா அப்படின்றத அந்த சொல்ல மாற்றி அமைக்கிறதுக்கு நம்மளுடைய பெண்கள் மெயினாக அதில் ஒத்துழைப்பு கொடுக்கணும் சூழல்ல இருக்கணும். நீங்க இப்ப நான் என்ன கேட்டு மல்லாபுரானுடைய 5 தெருனுடைய நிலவரம் நமக்கு முழுமையா 2 வருஷத்துல தெரிஞ்சு போயிடுச்சு. மாநகராட்சியினுடைய சூழல் எப்படி இருக்குன்னா, அங்கீகாரப்பட்ட வீடுகள், அங்கீகாரப்பட்ட ரோடுகள், அங்கீகாரப்பட்ட சாலை எல்லா விதத்துக்குமே முன்னுரிமை கொடுக்குறாங்க. அது அங்கீகாரம் இல்லாத ரோடா இருந்தா அதனுடைய அசால்ட்டு தன்மையே ரொம்ப மாநகராட்சியில எந்த வேலையும் செஞ்சு கொடுக்குற மாதிரி இல்லை. அதாவது மாநகராட்சியினுடைய சூழல் எப்படி இருக்குன்னா, அந்த ரோடு அப்ரூவ் பண்ண ரோடா இருக்கணும், அந்த வீடு அப்ரூவ் வாங்கின வீடா இருக்கணும். இதுக்கு எல்லா சலுகையும் மாநகராட்சி முன்மொழியுது. அது இல்லாத பகுதியில் இருக்கும் போது அதுக்கு எல்லாமே நம்ம வலியுறுத்தி தான் கொண்டு வர வேண்டிய சூழல். அப்படி சூழல் இருக்கிறனால நான் உங்களிடத்துல கேட்டுக்கொள்வது, நம்மளுடைய பங்களாபா நகர் 5 தெருவே லேண்ட் வீட்டு லேண்ட். இந்த லேண்ட் அடிப்படையில் நம்ம சில விஷயங்கள் செய்யறதுக்கு ரொம்ப தடங்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ரோடெல்லாம் திரும்ப நம்ம இந்த பகுதிக்கு ரோடு கொடுத்தாலும் எவ்வளவு சிரமப்பட்டு எனக்கு தான் தெரியும். இன்னொரு 1 மாச காலத்துக்குள்ள இந்த 5 தெருக்கு ரோடு போட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமா கேட்டுக்கிறேன். மனித கழிவை நீங்க பின்னாடி கொடுக்கறத மேக்சிமம் இந்த பாதாள சாக்கடையில கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா 4 நேரம் இந்த ரோடு போட்டாச்சுன்னா தோன்றதுக்கு நீங்க மனம் கட்டணும், அதுக்கு ஒப்பீனியன்லாம் வாங்கணும். இந்த மாதிரி சில சூழல்கள்லாம் இருக்கு. உடனடியாக